சினிமா திறமைகளை தாண்டி வியாபாரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு குட்பேட் டக்கலி படம் ஒரு பாடமாக இருக்கிறது. மங்காத்தா 2 படம் சத்தியமாக நடைபெறாது என்பது திட்டவட்டமாக தெரிகிறது. அதற்கான காரணம், இந்த குட்பேட் அக்கிலி படத்தோட பாட்டுட விஷயத்துக்கு கங்கை அமரன் அதில் உள்வாங்கியிருக்கிறார். அவரும் சில விஷயங்களை கருத்தாக பேசுகிறார் என்று நினைக்கிறார். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். சினிமா இப்போ திறமைகளை தாண்டி வியாபாரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. அதற்கான காரணங்களே உங்களுக்கு தெரியும். நான் ஒன்று மட்டும் சொல்றேன். சினிமாவை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இந்த விஷயம் குட்பேட் அக்கிலியுடைய 3 பாடல்களை யூஸ் பண்ணதுனால பல விஷயங்களாக இங்கே சர்ச்சையாக போய்கொண்டிருக்கு. கங்கை அமரனும் இளையராஜா சப்போர்ட்டாக சில விஷயங்களை பேசியிருக்கிறார். அதன்படியாக நிச்சயமாக மங்காத்தா 2 படத்திற்கு நிச்சயம் அஜித் வாய்ப்பு கொடுக்கவே மாட்டான். ஏன்னா இப்போது நீங்க பார்க்கும்போது எந்த படத்துல ரீமிக்ஸ் பாட்டு எடுக்காம இருக்கிறாங்க சொல்லுங்க? நிறைய படங்கள்ல ரீமிக்ஸ் பாட்டு எடுக்காம இருக்கிறாங்களா? அதற்கான உரிமையை வாங்கி ரீமிக்ஸ் பாட்டுகளை பயன்படுத்துறது உண்டு. ஆனா இந்த இளையராஜாக்கு மட்டும் என்னன்னு தெரியல, ரீமிக்ஸ் பாட்டை எடுத்தாலே அவருக்கு பணம் கொடுக்கணும். இதுதான் அவருடைய குறிக்கோளாக இருக்கிறது. இங்கே திறமைகளை தாண்டி பணம் வசூல் பண்ணுவதும் பணத்துக்காக சில விஷயங்கள் செய்வதுதான் இங்க முயற்சியாக இருக்கிறது. அதுதான் சொல்றேன். சினிமா என்பதும் திறமையை தாண்டி பெரிய ஒரு பிசினஸாக இன்னைக்கு மாறி இருக்கு. அதற்கான காரணங்கள் எல்லாம் நமக்கு தெரிகிறது. சோசியல்ல நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. கங்கை அமரன் சொல்றாரு, எங்க பாட்டை ஏன் யூஸ் பண்றீங்கன்னு சொல்றாரு. எங்க பாட்டையே நீங்க எதுக்குடா யூஸ் பண்றீங்க? அந்த பாட்டை வச்சுதான் உங்க படங்கள் எல்லாம் இத்தனை கோடி வசூல் ஆகுதுன்னு சொல்றாங்க. சார், உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? எத்தனை இனிமேலாவது சரி ஒண்ணு பண்ணுவோம். இனிமேலாவது எந்த படத்திலே ரீமிக்ஸ் பாட்டை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வாங்க. அது சட்டத்தின் கீழ்படி சில விஷயங்களை கொண்டு வாங்க. யாராவது பயன்படுத்தாம இருப்பாங்களா? பயன்படுத்துறவங்க எல்லாருமே அதற்கான ரூல்ஸ்களை இதுகளையும் எல்லாம் வாங்கிட்டு தான் பயன்படுத்துறாங்க. நான் எழுதின பாட்டாணி நீங்க சொல்றீங்க. நீங்க எழுதின பாட்டுக்கு அதற்கு விலை பேசி நீங்க பணம் வாங்கலையா? அப்பேற்பட்ட ஒரு விஷயம் இருக்கிறதா? ஒரு பொருளை நம்ம கையிலேருந்து விட்டுட்டா அது நமக்கு சொந்தமாக இருக்காது. நான் எழுதணும்னா உங்களுக்கு சாகுத வரைக்கும் அந்த வார்த்தை எனக்கு சொந்தமா. அப்ப நீங்க விற்கக்கூடாது. உங்க கையிலே உங்க மடியிலே வச்சிருக்கணும், உங்க நெஞ்சிலே வச்சிருக்கணும். நீங்க சாகும்போது நீங்களே கொண்டு போயிடும். அப்படி செய்யாம அந்த பாடலை, அந்த வரிகளை, இசைகளையும் அந்த படத்தோட நீங்க தயாரிப்பாளருக்கு வித்துட்டு மறுபடி எனக்கு அதுல ஒரு பங்கு வேணும், இதுல ஒரு பங்கு வேணும். இங்க என்ன சினிமா பங்கு படவா வந்திருக்கு? சினிமா இறங்கினா ரிலீஸ் ஆனா அதற்கு கிடைக்க வேண்டிய வருமானம் கிடைக்க வேண்டிய ஆளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அப்பவுமே கிடைச்சிருச்சு. அதை விட்டுட்டு நீங்க இப்ப என் பாட்டை நீங்க பயன்படுத்திருக்கீங்க, அதுக்காக நீங்க பணம் கொடுக்கணும், அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி நீங்க நோக்கடிக்கிறீங்க. உங்களுக்கு இன்னைக்கு சினிமாவில் நல்ல ஒரு ஃபேமஸ் இல்லாமல் போகிறது. நல்ல ஒரு மார்க்கெட்டும் குறைஞ்சிட்டே வருதுனால உங்களுக்கு சில விஷயங்கள்ல நீங்க வெப்ராளப்பட்டு இருக்கிறது எங்களுக்கு புரிகிறது. கங்கை அமரன் பேசியது ஒரு வகை சரியாக இருந்தாலும் என்னுடைய பாட்டு ஏன் என்னுடைய பாட்டுகளை எல்லாம் நீங்க யூஸ் பண்றீங்க? சரி, உங்க பாட்டு தான் வேற படத்துல யூஸ் பண்ணாமலா இருக்காங்க? வேற யார் எடுத்து போடாமலா இருக்காங்க? அதுக்காக நீங்க பணம் வாங்கிட்டீங்களா? இந்த படத்துக்கு நீங்க இப்படி செய்யறது சரியில்லை என்றுதான் நான் என்னால சொல்ல முடியும். இதற்கு பின் விளைவுகள் பெரிய விளைவுகளாக உங்களுக்கு ஏற்படும். சினிமாவில் உங்களுக்கு பல விஷயங்கள், பல சாதனைகளை படைக்க முடியாமலே போய்விடும். அதற்காக மங்காத்தா 2 நீங்க எழுதின கதையாணி, மங்காத்தா 1 நீங்க எழுதின கதையாணி சொல்லியிருக்கீங்க. மங்காத்தா 2 நீங்க தான் நிச்சயமாக அதை கதை எழுதி தயார் பண்ணி வச்சிருப்பீங்க. நிச்சயம் இந்த படத்துல நம்ம தலை நடிக்கவே மாட்டாருங்க. ஏன்னா நீங்க பண்ணது அப்படி ஆயிப்போச்சு. இன்னைக்கு இந்த பிரச்சனை இவ்வளவு சீக்கிரட்டா நீங்க கொண்டு போக வேண்டியது அவசியமே கிடையாது, அவசியமே இல்லை. அந்த பிரச்சனையை நீங்க ரொம்ப இழுத்துட்டு போறீங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இந்த பிரச்சனை போய்கிட்டு இதுல நீங்க உங்கள் தனிப்பட்ட சில விஷயங்களை நீங்க சொல்லும் போது அது மிகையான ஒரு கருத்தாக இருக்காது. இன்னைக்கு சினிமா அப்படித்தான் போய்கிட்டு. குட்பேட் அக்கிலி படத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அது ஒரு சினிமா பெரிய ஒரு வியாபார ரீதியில போய்கிட்டு இருக்கனால உங்களுக்கு அது ஒரு பொறாமை கொடுக்கறது தான் நினைக்கிறேன். ஏன்னா இசைகளுக்கு உங்களுக்கு மார்க்கெட்டுகள் வர வர குறைஞ்சிட்டே போரு. தமிழ் சினிமாவில் அதிகமான படங்கள் கிடைப்பதில்லை. இப்பேற்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இப்பேற்பட்ட விஷயங்களை எதிர்த்து நீங்க போராடுறன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. சார், நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த பாட்டை, அந்த வரிகளோடு, அந்த இசைகளோடு ஏதோ ஒரு படத்துக்கு தான் நீங்க அதை தயார் பண்றீங்க. பண்ணிட்டா அந்த படத்துக்கு நீங்க இசையமைக்கிறீங்களா? காசு ஒண்ணுமே வாங்காம இசையமைக்கிறீங்களா? அந்த பாட்டுக்கு ஒரு பைசாமே நீங்க வாங்காமலா இசையமைக்கிறீங்க? அந்த பாடல் வரிகளை எழுதி விற்கிறீங்க? இல்ல, எல்லாமே வாங்கிட்டீங்க. ஏன்?
பிசினஸ் வந்து இங்க சினிமாவில் வந்து பங்கு போடவா, ஒரு சினிமா இறக்குற இருந்தா தயாரிப்பாளருக்கு இவ்வளோ, அந்த ஒரு பாடலை நம்ம ரீமிக்ஸ் பண்றோம்னா அவங்களுக்கு இவ்வளோ கொடுக்கணும், சரி அந்த பாட்டை எழுதுனோருக்கும் கொஞ்சம் கொடுக்கணுமா, அவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும், இசை அமைச்சரும் கொஞ்சம் கொடுக்கணுமா, அவங்களும் கொஞ்சம் கொடுக்கணும், ஓ அந்த பாட்டை எடிட் பண்ணவங்களும் கொடுக்கணுமா, அவங்களும் கொஞ்சம் கொடுக்கணும். என்ன சார் நியாயம்? எல்லாருக்கும் கொஞ்சம் 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 கொஞ்சமா இப்படிப்பட்ட சில விஷயங்களை பண்ணும்போது வந்து ஒரு தயாரிப்பாளருக்கு தான் என்னதான் தோணும், அநியாயம் சார். நிச்சயமாக இது ஒரு அநியாயம். சட்டத்துல வந்து இது புறன்பட்ட சில விஷயங்கள்ல இடம் இருந்தாலும், இதை பயன்படுத்தக்கூடாது காப்பிரைட் ரூல்ஸ் இருந்தாலும், இதே நீங்க சினிமா உலகில் நமக்கு சினிமா நிறைய விஷயங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். சினிமாவுக்காக பல விஷயங்களை விட்டு கொடுத்து போறதான் சினிமாவுக்கு அழகு. சினிமாவை நீங்க மேலும் மேலும் புதைக்கிறீங்க, அதை இள வைக்கல புதைக்கிறீங்க. இப்படித்தான் நீங்க சினிமாவை புதைக்கிறீங்க. இது 2 3 ஜீவன்கள் இன்னும் இதை புதைச்சிட்டு தான் இருக்கீங்க. இதை புதைக்காம இந்த சினிமாவை நமக்கு வளர வைக்கணும், வாழ வைக்கணும், இள வைக்கணும். அதை நீங்க நிச்சயமா பண்ணுவான்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு என்ன தோணுச்சோ கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இதை பற்றி நமக்கு பேசுவோம், தெளிவாக பேசுவோம். வணக்கம்.